டாக்டர்கள் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறதே தப்பு. அப்படி யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. பணத்துக்காக தான் எல்லாருமே எல்லாம் பண்றதுக்காக தான் எல்லாம் இருக்காங்க. அப்போ உங்களோட வியாதி குணப்படுத்துறதுக்குலாம் இங்க யாரும் கிடையாது. பாடி சில்லுன்னு ஆயிட்டுங்க, அவர் இறந்துட்டாருன்னு சொல்றோம். ஸோ கோல்டு டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான பாதிப்புகளை நம்மளுக்கு கொடுக்கும் ஹீட் டிசீஸை விட. முடியவே முடியாதுன்னு சொன்ன வியாதிகள், நிறைய வியாதிகளை நம்ம சரி பண்ணி விட்டுருக்குறோம். 100% நம்ம சரி பண்ணுறோம். ஆக்சுவலி அக்குபஞ்சர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வியாதின்னு ஒன்றே கிடையாது. இந்த கேன்சருங்கிற இதை வந்து ஒரு சிம்டம் பேஸ்டில் இருக்கும் பொழுதே இதுக்கு வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டாங்கன்னா இதை வந்து முற்றிலுமாவே அவங்கள விட்டு போகலாம். அதான் சொல்கிறல, வியாதிங்கிறதே பொய்ன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ முறைகள், இந்திய மருத்துவ முறைகள் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ விதமான மருத்துவ முறைகள் இருக்குது. அலோபதி இருக்குது, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி மருத்துவ முறைகளில் மக்கள் வந்து பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஓசைப்படாமல், மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல் ஒரு புதுவிதமான ஒரு மருத்துவ முறை அப்படின்னு சொல்லணும்னாக்கா அது அக்குபஞ்சர் முறைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் லூதசேத் நம்ம கூட இருந்து இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து நம்ம இன்னும் நிறைய நம்ம தனிப்பட்ட விதத்துலையும் சரி, பொதுமக்கள் சார்பாகவும் சரி, நேயர்கள் சார்பாகவும் சரி, நிறைய விதமான கேள்விகளை கேட்டு அதுக்குண்டான பதில்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். இப்போது பொதுவாக அக்குபஞ்சர் சொல்கிறாங்கண்ணா டாக்டர், அது வந்து இந்திய மருத்துவ முறையை சார்ந்ததா இல்லை வந்து சீன மருத்துவ முறையை சார்ந்ததா, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இது பொதுவாக வந்து சமூகத்தில் வந்து இது வந்து சைனாவில் வந்து இது டெவலப் ஆகிருக்குங்கிறது மக்களுக்கு கிடைச்ச தகவல். பட் இது வந்து இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம முதல் கண்டம் லெமுரியா கண்டம் தான் இங்கே உருவாயிருக்குன்னு சொன்னாங்க. இங்கேருந்து அங்கே போயிருக்கதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இங்கே அது வந்து ஒரு காலத்தில் அது வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம். அது அங்கே போய் கூட வளர்ந்துருக்கலாம். வளர்ந்து திரும்பவும் நம்மளுக்கே வந்து கிடச்சிருக்குது. இது 1988 வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சுது. பட் இப்போ அது பெரிய லெவலில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. மக்களுக்கு இன்னும் கூட அது கொஞ்சம் விழிப்புணர்வு வந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இப்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விழிப்புணர்வை விட இப்போ அதுக்கு விழிப்புணர்வு ஜாஸ்தி. ஏன்னா மக்களுக்கு வந்து சில மருந்துகள் மூலமாக சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி, இதில் வந்து சைடு எஃபெக்ட் இல்லைங்கிறதுனால இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இந்த மருத்துவ முறையில் சிகிச்சை பெற்று அதில் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. முழுமையான தீர்வு வந்து பல வியாதிகளுக்கு மக்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இப்போ வந்து இதில் ஒரு நிறைய விழிப்புணர்வு கிடைச்சிருக்குது. ஸோ இது இந்தியா ஃபுல்லுமே இன்றைக்கி வந்து பரவாயில்ல, எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி அக்குபஞ்சர் டாக்டர் வந்து அவைலபிளாக இருக்கிறாங்க. அவங்க இன்னும் தன்னை அப்டேட் பண்ணிவிட்டு இன்னும் அதை பற்றி நிறையா படிச்சுட்டாங்கன்னா இந்த அக்குபஞ்சர் வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அக்குபஞ்சரில் வந்து எல்லா வியாதிக்குமே தீர்வு இருக்கா, இல்லை வந்து இந்த பர்டிகுலர் வியாதிக்கு மட்டும் தான் அக்குபஞ்சரில் நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எதுனா வருதுங்களா? இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி அக்குபஞ்சர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வியாதின்னு ஒன்றே கிடையாது. இந்த வியாதிகளுக்கு பேர் வச்சது எல்லாமே வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு நீங்கள் சிம்டம் வலிக்குன்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான் நீங்கள் சொல்கிற வியாதி இல்லையா? இப்போ வந்து எனக்கு கழுத்தில் வலிக்கு அப்படி சொல்கிறீங்க. இதுக்கு வந்து பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு வந்து ஒரு பேர் விட்டுருக்காங்க. ஸோ இந்த பேருக்கும் அதுக்கெல்லாம் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வலி இருக்குது அப்படின்னா அது அந்த இடத்துக்கான பிரச்சனைகள், அது எந்த ஆர்கன் வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுருக்குது, அந்த ஆர்கன் நம்ம சரி பண்ணுறது நிமித்தம் நம்ம அந்த இடத்துல உள்ள பெயினை வந்து கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வியாதி அப்படின்னு ஒரு வியாதி பேரை நம்ம சொல்லுவோமே. இப்போ வந்து கேன்சர் அப்படின்னு ஒரு வியாதி இன்றைக்கி பரவலாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறு குழந்தையிலிருந்து இன்றைக்கி முதியவர்கள் வர பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த கேன்சருங்கிற வியாதி. அதுவும் ரொம்ப ஒரு 3வது 4வது ஸ்டேஜில் தான் அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து வியாதிகளை வந்து மொத்தம் 4ஆக பிரிப்போம். ஒன்று வந்து எக்ஸசிவ் ஹீட்டு, டெஃபிஷியன்ட் ஹீட்டு, எக்ஸசிவ் கோல்டு, டெஃபிஷியன்ட் கோல்டு. ஸோ இப்போ இந்த 4க்குள்ளே தான் வந்து இந்த வியாதி இருக்கும். நீங்கள் எந்த வியாதி சொன்னாலும் இந்த 4க்குள்ளே தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து இந்த கேன்சரு, எய்ட்ஸு, டியூபர்குலோசிஸ் இந்த மாதிரி வியாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் கோல்டு அப்படிங்கிற ஒரு டிசீஸில் வரும். இந்த கோல்டு டிசீஸ் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த இன்க்யூரபிளாக இவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. இப்போ அந்த எக்ஸசிவ் கோல்டு இருக்கிற இடத்துல நீங்கள் ஹீட்டை அதிகப்படுத்தும் பொழுது அந்த வியாதியிலேருந்து அவங்க விடுபடலாம். இப்போ பிரச்சனை எங்கே உருவாகுது அப்படின்னா,
இவங்க ரொம்ப டேமேஜ் ஆகுறாங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி மேலே மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த ஆல்டர்னேட்டிவ் மருத்துவர்களை இவங்க யாரும் நாட மாட்டேங்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஆல்டர்னேட்டிவ் டாக்டர்களுக்கும் வந்து பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளால் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் இந்த கேன்சருங்கிற இதை வந்து ஒரு 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 சிம்டம் பேஸ்டில் இருக்கும் பொழுதே இதுக்கு வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டாங்கன்னா இதை வந்து முற்றிலுமாகவே அவங்கள விட்டு போகலாம். அதான் சொல்கிறேன், வியாதிங்கிறதே பொய்ன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இப்போ உடம்புல வந்து ஹீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? ஒருத்தர் செத்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க? மூச்சு நின்று போகும். அவரை தொட்டு பார்த்தா கோல்டாக இருக்கும், பாடி சில்லுன்னு ஆயிட்டுங்க, அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறோம். ஸோ கோல்டு டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான பாதிப்புகளை நம்மளுக்கு கொடுக்கும் ஹீட்டு டிசீஸை விட. ஸோ கோல்டு டிசீஸ் வரும்பொழுது நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில மாற்றங்களை கொண்டு வரும்போது எல்லாம் உணவு முறைகள், உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நீங்களே மாற்றிக்கிட்டிங்கன்னா எல்லா வியாதியிலேருந்துமே நீங்கள் விடுபடலாம். டாக்டர்களை உங்களுக்கு தேவையே கிடையாது. நம்ம டாக்டர்கள்ட்ட ஏன் போகிறோம்? நம்ம மேலேயே நம்மளே நாம் சொல்கிறத கேட்கறது இல்லை. இப்போ சாராயம் குடிக்கிறவன்லாம் என்ன நினைக்கிறான்? இன்னையோட லாஸ்ட் நாள் அப்படின்னு நினைக்கிறான். இந்த டிசம்பர் 31 லாஸ்ட் நாள், இனிமேல் 1 எல்லாரும் எடுப்பான், அடுத்த நாளே உட்காந்து சாராயம் குடிப்பான். ஸோ நம்மளே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அதனால தான் இன்றைக்கி பல வியாதிகளை நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். ஸோ கொஞ்சம் சிந்திச்சு உள்நோக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கே புரியும். நம்மளே அதிலிருந்து விடுதலைப்படலாம். டாக்டர்கள் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே தப்பு. அப்படி யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு தான். பணத்துக்காக தான் எல்லாருமே எல்லாம் பண்ணுறதுக்காக தான் எல்லாம் இருக்காங்க. அப்போ உங்களோட வியாதி குணப்படுத்துறதுக்குலாம் இங்கே யாரும் கிடையாது. ஸோ உங்கள் வியாதி சரியாகணும்னு நீங்களே நினைக்கலன்னா டாக்டர் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்களே உங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கங்க. நீங்களே எல்லா வியாதியிலேருந்து விடுபடலாம். தேங்க்யூ டாக்டர். நல்ல தெளிவான ஒரு விளக்கம். இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் டாக்டர். இப்போது ஒருத்தர் வந்து ஒரு வியாதின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவமனைக்கோ இல்லை வந்து ஒரு கிளினிக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ போகிறாங்க. ஆனால் அந்த வியாதி அவங்களுக்கு தீரலை அப்படின்ற போது பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இந்த மாதிரியான மாற்று சிகிச்சை மருத்துவத்தை அவங்க நாட மாட்டேங்கிறாங்க? இதுக்கான காரணம் என்ன? ஏன் தொடர்ந்து வந்து மற்ற சிகிச்சையிலே இருக்கிறதுக்கு அவங்க அது ஃபெயிலியராக போனால் கூட சரி, ஆனால் வந்து அங்கே தான் போகிறாங்க, அங்கே தான் மாத்திரை வாங்குறாங்க, அங்கே தான் சாப்பிட்றாங்க, ஆனால் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்குண்டான காரணம் என்னவாக இருக்கும்? நான் வந்து எந்த ஒரு மருத்துவரையோ இல்லை மருத்துவமனைகளோ நம்ம குற்றம் சொல்கிறதுக்காக இந்த கேள்வி உங்களுக்கு முன்னாடி வைக்கல. இது நீங்கள் ஒரு மருத்துவராக, ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக எப்படி பார்க்குறீங்க? ஏன் மாற்று மருத்துவத்துக்கு ஒரு சரியான வரவேற்பு இல்லை? இது இந்த விஷயத்தை நானே நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். இது ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை என்னுடைய பேஷண்ட்ஸே கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு சில காலகட்டங்களில் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டாக்டர்கள்ட்டெல்லாம் ஒரு சில நேரங்களில் போயிருக்கிறாங்க. அங்கே அவங்க ஃபெயிலியூர் சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம், இப்போ நானே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம், மருத்துவம் காரணம் கிடையாது. அக்குபஞ்சர் சயின்ஸ் வந்து நான் தான் சரியாக படிக்கலைன்னு அர்த்தம். ஸோ இப்போ நிறைய டாக்டர் வந்து இந்த அக்குபஞ்சர் சயின்ஸை வந்து இன்னும் ஃபுல்லாக சரியாக படிக்காமல் கூட இருக்கலாம். கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லிமிட்டட் நாலேஜ் உள்ள ஒரு அக்குபஞ்சர் டாக்டரை கூட ஒரு பேஷண்ட் சந்திச்சாங்கன்னா அவரால் அதை சரி பண்ண முடியாமல் போயிருக்கலாம். இல்லைன்னா அவர் ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் அவர் ஒரு மருத்துவர் ஆகிருக்கலாம். ஏன்னா இந்த மருத்துவம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மாடர்ன் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மருத்துவர் முடிச்சுட்டு வந்து அவர் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் இருக்குது, அங்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. பட் இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியில் வந்து ஒரு சில ப்ரொசீஜர் இங்கே இல்லை, அதுக்கான முறைகள் இங்கே இன்னும் வகுக்கப்படலை. ஸோ இன்னும் அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இவங்க இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ்டு டாக்டராக மாறும்பொழுது அது மக்களுக்கு இன்னும் ஒரு இது மேலே உள்ள நம்பிக்கையை கூட்டும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். அவங்க போகிற டாக்டர் வந்து ஒரு முதல் வாட்டி போகும்போதே கொஞ்சம் சரிவர அதை பண்ணலைன்னா அவங்களுக்கு இது மேலே உள்ள நம்பிக்கைகள் வந்து குறையும். அது நம்மளாக இருந்தாலும் அதானே இருப்போம். ஸோ இதில் நல்ல கொஞ்சம் நாலேஜபுளான டாக்டர் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்காங்க. ஸோ இவங்க அவங்கள போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. அது இருக்காங்க, இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. பட் இது கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அது அவங்க மேலே தப்பு கிடையாது. அவங்களும் ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் வர முடியும். இது வந்து இப்போ நான் 12 வருஷமாக இதை வந்து ஒரு நாள் விடாமல் நான் வந்து பேஷண்ட் பார்த்துருக்குறேன். ஸோ இது ஆரம்ப காலகட்டங்களில் நானும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்தேன். நியர்லி ஒரு 7 வருஷம் வந்து இது பெரிய ரிசர்ச் ஒர்க்கே நான் பண்ணேன். இது எப்படி மருந்தே இல்லாமல் ஒரு வியாதி குணமாகுது. இப்போ எனக்கே ஒரு டாக்டர் வந்து மருந்து இல்லாமல் குணமாக்குனதுனால தான் இது மேலே எனக்கு ஒரு அலாதி பிரியப்பட்டு எனக்கு 15 வருஷம் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. இல்லைன்னா எனக்கே இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்காது.
இது எப்படி மருந்து இல்லாமல் பண்ணினார் அப்படின்னு சொல்லி நானே அதிசயப்பட்டு இதை போய் ஆழமாக நான் போய் படித்தேன். அப்படி படித்து கற்றுக்கிட்ட டாக்டராக இருக்கிற பட்சத்தில் அவர்கிட்ட நீங்கள் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அதனால் அதெல்லாம் வந்து இது ஒரு இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஆரம்பத்தில் போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அது சரி வர ஆகலைன்னா இது மேலே உள்ள மொத்த நம்பிக்கையே போயிடுது. அதில் கொஞ்சம் இருக்குது. பட் அது காரணமாக நம்ம எடுத்துக்க வேண்டாம். அவங்க ஒரு நல்ல மருத்துவர் அணுகும் பொழுது அதில் கண்டிப்பாக அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரி டாக்டர், இப்போது இருக்கிற எல்லா மருத்துவமனையுமே பார்த்தீங்கன்னாக்கா நோயாளிகளுக்கு வந்து நல்ல சிகிச்சை கொடுத்து அவங்கள வந்து குணமாக்கணும் அப்படின்ற ஒரு செயல்பாட்டில் இருக்காங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து லாபம் மட்டுமே வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு செயல்பாட்டில் இருக்காங்களா? இது வந்து ரொம்பவுமே டயலமாக தான். ஏன்னா கேட்டால் நான் இந்த டாக்டர்கிட்ட போனேன், இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், இவ்வளோ செலவாச்சு அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர நோய் குணமாகணும், நோய் கொஞ்சம் எனக்கு குணமாச்சு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு ஒரு வெரி ஃபியூ பீப்புள் அப்படி தான் சொல்ல முடியும். இது நீங்கள் ஒரு மருத்துவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? இது ஒரு சிக்கலான கேள்வி இது. ஆக்சுவலாக ஒரு நிர்வாகம், ஒரு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு நிர்வகிக்கிற ஒரு ஆளுக்கு தான் அது தெரியும். நீங்களே இப்போ இந்த வீடியோவை கேட்குறவே பல ஜனங்கள் வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த தொழிலை ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு ஆஃபீஸோ ஏதோ ஒன்று ஒரு நிறுவனம் வச்சு நடத்தும் பொழுது அந்த நிர்வாக செலவு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய செலவாக சிலருக்கு வந்து இருக்கும். இப்போ ஒரு சின்ன இடம் வச்சு நடத்துகிறவங்களே இன்றைக்கி வந்து மெட்ராஸில் மாதம் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணுறாங்க. இப்போ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, பெரிய பெரிய நிறுவனங்கள், ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. அப்போ அதை வந்து நிர்வகிக்கணும்னா அதில் நிர்வாக செலவு ஜாஸ்தி இருக்கும். நம்ம அவங்க ஏன் இப்படி லட்சமாக சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் கூட இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாரையுமே ரெண்டாவது அந்த சிஸ்டத்தில் வந்து குணமாக்குற சப்ஜெக்ட் வந்து இல்லாத மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே தொடர்ந்து சிகிச்சைங்கிற கான்செப்ட் தான் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டா லைஃப் டைம் மெடிசின், ஒரு எல்லாம் நீங்கள் எந்த டிசீஸ்னாலும் சொல்லுங்கள். ஒரு ப்ரெஷரா, ஹை ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர், அவங்களுக்கு தொடர்ந்து மாத்திரை. ஸ்லீப்பு, அவருக்கு இன்சோமினியா, தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அவருக்கு தொடர்ந்து மருத்துவம், தொடர்ந்து மாத்திரை, தொடர்ந்து சிகிச்சை. கேன்சரா, தொடர்ந்து சிகிச்சை, தொடர்ந்து மருந்து. ஸோ இப்படி எல்லா வியாதிகளையுமே வந்து பெரும்பாலும் தொடர்ந்து சிகிச்சை தான், அந்த கான்செப்ட் தான் அதில் வருது. இதனால ஜனங்கள் அதிகமான பண விரயம் ஆகுது, அவங்களுக்கு குணமும் ஆகாமல் போயிடுது. ஸோ இது வந்து நம்ம இதில் ஒன்றும் தலையிட்டு இதை சரி பண்ணக்கூடிய நிலை இல்லை. மக்களும் இன்னும் அடுத்தடுத்து எவ்வளோ மருத்துவ முறைகள்லாம் இருக்குது. இன்னைக்கு யுனானி இருக்குது, சித்த மருத்துவம் இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பட் இது கொஞ்சம் நல்ல கரெக்டான டாக்டரை தேடி போகணும். சரி, இங்கே அங்கே தான் இல்லை. நீங்கள் இப்போ மற்ற மாடர்ன் மெடிசினே நம்ம எடுத்துட்டா கூட அங்கேயும் குணம் ஆகலை. அதனால தான் ஒரு சிலர் வெளியே போகிறாங்க. ஆனால் அதுக்கு இந்த மக்களுக்கு இது மேலே ஒரு பிடிப்பு இன்னும் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறாங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியில் வந்து ஒரு சிஸ்டம் இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணம். பட் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியில் வந்து நிறையா டாக்டர்ஸ் வந்து பல வியாதிகளை குணப்படுத்தியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே வந்து நிறையா சித்த மருத்துவர்கள்லாம் நிறையா பேஷண்ட்ஸை வந்து குணப்படுத்தியிருக்கிறாங்க. பட் இது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது காரணம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் தான் நான் சொல்வேன். ஏன்னா பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், அது நீங்கள் நடத்தி பார்த்தா தான் தெரியும். அவங்க மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. பட் ஜனமும் அந்த மாதிரி ஒரு பெரிய கார்பரேட் செட்டப்பில் இருக்கிறத நம்பி போகிறாங்க. நம்ம ஜனங்களை ஏன் நம்புகிறாங்க நம்ம கேட்கக்கூடாது, கேட்கவும் முடியாது. இல்லை, அவங்கவுங்களுக்கு ஒரு சுயாதீன உரிமை இருக்கு இல்லையா? அதனால் அவங்க நம்பி போகிறவங்க நம்பி போட்டோம். இதை நம்பி வர்றவங்க வருவாங்க. எவ்வளோ டாக்டர் அதுக்கும் கூட்டமாக சிகிச்சை பெற்றுட்டு தான் இருங்க. எவ்வளோ சித்த மருத்துவர்கள்லாம் தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துட்டு நிறையா பேஷண்ட் அங்கேயும் மிஸ் ஆகிற இது இருக்குது. எல்லா இடத்துலையுமே முழுமையாக 100% எல்லா வியாதிக்கும் குணப்படுத்தியிருக்காங்களா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. சில இடங்களில் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் ஆல்டர்னேட்டிவை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் காரணம் கிடையாது, மருத்துவர் காரணம். இப்போ சித்தா மெடிசின்லேயே வந்து கேன்சரை குணப்படுத்துறதுக்கு மருந்து இருக்குது. மேபி அந்த சித்தா டாக்டருக்கு வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு சித்தா டாக்டர் தெரியும். அவர்கிட்ட ஒரு கேன்சர் பேஷண்ட் அனுப்பிச்சிருந்தேன். ஒரு 2-6 மாதத்தில் இறந்துருவாங்கன்னு சொன்ன ஒரு பேஷண்ட்டு இன்றைக்கி அவங்க ஒரு 10-11 வருஷமாக இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேன்சர் பேஷண்ட்டை கூட குணப்படுத்தியிருக்காரு ஒரு டாக்டர், ஒரு சித்தா டாக்டர். அந்த மாதிரி இருக்குது. ஜனங்கள் தான் அதை பார்த்து போகணும். நம்ம யாரையும் டிக்டேட்லாம் பண்ண முடியாது. பட் அது எக்ஸ்பென்சிவ் தான். இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது ஜனங்க தான் பார்த்து முடியும். தேங்க்யூ டாக்டர். இப்போ அடுத்தது வந்து இப்போது உங்கள் வைத்தியத்தில் வந்து என்னால் குணப்படுத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சபிளான ஒரு டிசீஸ் யாரோட வந்து
நீங்கள் குணப்படுத்தியிருக்கீங்களா? உங்களோட அக்குபஞ்சர் டாக்டர் வாழ்வில் நீங்கள் சந்தித்த சில ஹேர்டில்ஸ், அதை மீட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாதித்த சில சாதனைகளை எது சொல்வீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மருத்துவத்துல வந்து ஒரே ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். என்னன்னா, அத வந்து கன்ஜெனிட்டல் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். பிறவிலேயே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, அத மருத்துவத்துல குணப்படுத்த முடியல. அது எங்களால முடியல. எங்களாலன்னு சொல்ல முடியாது. என்னால முடியலன்னு கூட சொல்ல முடியும். அதுக்கான வழிமுறைகள் இல்ல. அது பிறவிலேயே அப்படி இருக்குது அப்படின்னா, அத பண்ண முடியல. மத்தபடி நம்ம விஷயங்கள் மத்த நோய் எதுவா இருந்தாலும் நம்ம குணப்படுத்த முடியும். பட் இவங்க வந்து என்னன்னா ஆரம்பத்துல ஆப்ரேஷன்ஸ் பண்றது, வேற ஹெவியான மெடிசின்ஸ் எடுத்துறது, இந்த மாதிரி எடுத்துட்டு அவங்க அந்த வியாதியோட தன்மையை ரொம்ப அதிகப்படுத்தியிருந்தாங்கன்னா, இது மேல அவங்களுக்கு நாட்டம் இல்ல. 2வது இதுக்கு வரமாட்டேங்கிறாங்க அவங்க. மத்தபடி சேலஞ்சா சொல்லப்போனா, நம்ம வந்து ஒரு 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 இந்த இந்த சமூகத்துல ஒரு 3 வியாதிகளை வந்து பெரும்பாலும் மக்கள் அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை நிறைய பேருக்கு நம்ம சரி பண்ணி விட்டுருக்குறோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த முதுகுத்தண்டு பிரச்சனைகள். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த L4, L5ல வந்து டிஸ்லொகேஷனு அந்த மாதிரி ஆகுறது, செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸு, இந்த நெக் பேண்ட்லாம் போட்டுட்டு கழுத்தை திருப்ப முடியாமல் இப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து 100% அவங்களுக்கு வந்து நம்ம ரிலீஃப் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப ஆனந்தமான இருக்காங்க. ஏன்னா இப்போ 4 வருஷம், 5 வருஷம், 15 வருஷம் ப்ராப்ளம் இதில் படுக்கையில் இருந்தவங்க, இந்தவங்களெல்லாம் நம்ம சரி பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம 2வது அதிகமாக நம்ம நம்ம சரி பண்ண நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா. இந்த ஆஸ்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். பெரும்பாலான பேஷண்ட் வந்து இன்னைக்கு எமர்ஜென்சியாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகுறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் தான் இருக்கும். ஏன்னா மூச்சு நின்றுடுச்சுன்னா உயிர் போயிடும். இந்த மூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல 2 ஆர்கன், ஒன்று வந்து லங்ஸு, இன்னொன்று கிட்னி. இந்த உங்கள் மூச்சை உள்ளே இழுக்கிறது கிட்னி, வெளியே விடுறது லங்ஸு. ஸோ இந்த இந்த 2மே வந்து ஒரு முக்கியமான உறுப்பு. அந்த சுவாசம் தொடர்ந்து நடந்தால் தான் உயிர் இருக்கும். இந்த சுவாசத்தில் சிக்கல் வரும்பொழுது அது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக, கிரிட்டிக்கல் இல்னஸாகவே நம்ம கன்சிடர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்றைக்கி அது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து இந்த பஃபிங் பண்ணிக்கிட்டு நெபுலைசர் வச்சு பஃபிங் பண்ணிக்கிடுறாங்க. அதுக்கு மாத்திரை கொடுத்துட்டு இதை தொடர்ந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி அவங்க லைஃப் டைம் வந்து இதையே வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேஷண்ட்டு நிறைய பேரை நம்ம வந்து நம்ம 100% அவங்கள ரிலீவ் பண்ணி விட்டுருக்குறோம். இது போக வந்து இந்த வெரிகோஸ் வெயின், அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது அடுத்தடுத்து வெரிகோஸ் வெயின் வந்து வெரிகோஸ் அல்சராக மாறும். அந்த மாதிரி மாறும்பொழுது இரத்த கசிவு, நீர் கசிவுலாம் வந்து காலில் ஏற்படும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே நிறைய பேர் என்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சரி பண்ணி விட்டுருக்குறோம். இதெல்லாம் வந்து சமூகத்தில் ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு சப்ஜெக்ட். இது போக சிலருக்கு வந்து இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் நாள்பட்ட வியாதிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒத்தை தலைவலி, மைக்ரைன் கூட நிறைய பேருக்கு வந்து லைஃப் டைம் ப்ராப்ளமாகவே இருந்திருக்கு. 15 வருஷம் 20 வருஷம்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சரி பண்ணி விட்டுருக்கோம். பிபி வந்து நிறைய பேருக்கு நம்ம சரி பண்ணி விட்டுருக்குறோம். தூக்கம் இல்லாது இன்சோமனியா பண்ணி விட்டுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து முடியவே முடியாதுன்னு சொன்ன நிறைய வியாதிகளை நம்ம சரி பண்ணி விட்டுருக்குறோம். 100% நம்ம சரி பண்ணி விட்டுருக்கோம். சரிங்க டாக்டர். இப்போ நீங்கள் நிறைய வியாதிகளுக்கு வந்து உங்கள் இதில் தீர்வு சொல்லியிருக்கீங்க. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த வெரிகோசிஸ் வெயின் சொல்லும்போது அந்த நரம்பு பிரச்சனை அது எதனால் வருது டாக்டர்? அது வந்து மற்ற அலோபதியிலலாம் போனாலும் சரி, மற்ற முறையிலும் அறுவை சிகிச்சை பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். இதில் வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் வெரிகோசிஸ் வெயினை குணப்படுத்த முடியுமா? இங்கே அக்குபஞ்சர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த வியாதிக்கும் மருத்துவ முறைக்கும் ஆக்சுவலாக சம்மந்தம் இருக்காது. எப்படின்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வெரிகோஸ் வெயின்ங்கிறது இப்போ காலில் நரம்பு சுற்றி இருக்குது. இதுக்கு முன்னாடி நரம்பு சுத்தாத நிலைமை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு நரம்பு சுற்றி இருக்குது. இதை நம்ம வெரிகோஸ் வெயின் சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் இல்லாத காலத்தில் அந்த நரம்பு ஒழுங்காக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போ ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ண வச்சிருந்தது யார்? இப்போ ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அதான காரணம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்கள் பையனுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டல, உங்கள் பையன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டல. இப்போ இதுக்கு உங்கள் பையன் காரணமா நீங்கள் காரணமா? காரணம். இவ்வளோதான் மேட்ரு. இப்போ உங்களுக்கு தான் சிகிச்சை கொடுக்கணும், உங்கள் பையனுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டாம். ஸோ வெரிகோஸ் வெயின்ங்கிறது வந்து அது ஒரு வியாதி ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மண்ணீரலில் உள்ள ஒரு QI டெஃபிஷியன்சி, ஒரு எனர்ஜி டெஃபிஷியண்டாக இருந்தது அப்படின்னா இது வந்து இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ மண்ணீரலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசியாலஜி இருக்குது. எப்படின்னா
டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். எப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை ரத்தமாக கன்வெர்ட் பண்ணுறது. அப்படி ரத்தமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை எல்லா செல்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்த 2 வேலைகளை, இன்னும் 2-3 வேலைகள் இருக்குது. இந்த 2 மேஜரான வேலைகளை இந்த மண்ணீரல் பார்க்குது. இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி உருவாகுது? டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ப்ராப்ளம். உற்பத்தி பண்ணப்பட்ட ரத்தத்தை செல்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல பிரச்சனை இருக்குது. இப்போ சரி பண்ண வேண்டியது எதை? மண்ணீரல். இப்போ மண்ணீரலை நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலையை அது பார்த்துரும். நாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதான் பார்த்துட்டு இருந்தது. ஸோ மண்ணீரலுடைய QI டெஃபிஷியன்சியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 2-3 மாதத்தில் அதுவே அது சரி பண்ணிவிடும். இது நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உடம்புக்குள்ளே பூந்தெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. சும்மா டெம்பரவரியாக அது இது பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். பட் பெர்மனெண்ட்டாக பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்கள் ஆர்கனை ஆக்டிவேட் பண்ணி அந்த ஆர்கன் அது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடுச்சுன்னா உங்கள் வியாதி சுத்தமாக உங்களை விட்டு போய்டும். ஸோ ஆஸ்மாங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்ச பேர், அது வியாதியே கிடையாது. எக்ஸசிவ் டேம்பு இதுதான் அதோடைய வியாதி. பாடிக்குள்ளேயே ஆன்டிஹிஸ்டமின் இருக்குது. அதை நம்ம தூண்டி விடுறது மூலமாக இமிடியேட்டாகவே பாடிக்கு ஆன்டிஹிஸ்டமின் கிடைக்கும். இமிடியேட்டாகவே வித்தின் 1 மினிட்ல ஆஸ்மா பேஷண்ட் அவங்க அந்த ரெஸ்பிரேஷன் கிளியர் ஆகும். ஆஸ்மா அவங்களை விட்டு 100% ரிலீவ் ஆகும். நீங்கள் ஆஸ்மா பேஷண்ட்டாக இருக்கட்டும், வெரிகோஸ் வெயின் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இந்த முதுகு தண்டு பிரச்சனை, மற்ற நீங்கள் எந்த பிரச்சனைக்குனாலும் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக உங்களுடைய வியாதி குணமாகலை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்களோ, எவ்வளோ ஃபீஸ் கொடுத்துருந்தீங்களோ அந்த ஃபீஸை மொத்தமாகவே உங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். எங்களால் உங்களுக்கு ஒரு 100 ரூபா கூட லாஸ் இருக்கும். 1 ரூபா கூட லாஸ் இருக்கும். ஏஜுக்கும் எனர்ஜிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா பஞ்சபூத சக்திகள் எல்லார் உடம்புகளும் ஒரே மாதிரி தான் ஓடும். உயிர் சக்தி ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு குறைவாக காணப்படும். அதாவது விந்தணு சுத்தமாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குணப்படுத்த முடியல. பட் விந்தணு குறைவாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம அதிகப்படுத்தலாம், அதை நம்ம குணப்படுத்தலாம். நான் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் யாருமே எந்த டாக்டர்கிட்டையுமே போகணும்னு அவசியமே இல்லை. முதல் விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன்,